ஈஸ்டோ சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமா வருத்தத்திலேயே இருக்காங்க. ரொம்பவே டென்ஷன்ல ராஜி இருக்காங்க. உடனே ராஜி வந்து இல்ல இதுல இருக்க பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது கொல்லலில இருந்து வீட்டுல இருக்க எல்லாரும் அதை பார்க்கும்போது உன்ன மாதிரி தான் தெரியுது, தூரத்துல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க, அதனால உன் ஃபேஸ் மாதிரி தெரியல, ஆனா பார்த்தா உன்னுடைய ஃபேஸ் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது நான் கிடையாதுன்னு உடனே கதிரும் ஆமாமா இது ராஜி கிடையாது, ராஜி பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்றாங்க. உடனே கொல்லலி கிட்ட வந்து ஆமா எதுக்காக நீங்க மாமா போன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றீங்க, மாமா கிட்ட பேச மாட்டேன்றீங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு குழலி கிட்ட பேசினது. உடனே குழலி இங்க பார் இது நீ இல்ல அவ்வளவுதானே, சரி நீ இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குழலி கிளம்பி போயிடுறாங்க. உடனே மீனா வந்து கதிர் ராஜு கிட்ட இங்க பார் இனி எப்பவுமே உஷாரா இருக்கணும், குழலி அக்காவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியல, எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்றதை எல்லாம் நோண்டி நுங்க எடுப்பாங்க, சோ நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா இனி கேர்ஃபுல்லா இருக்கணும், இங்க பாரு ராஜி நகை போனா போயிட்டு போதுன்னு வீடு எதுக்காக இவ்வளவு இஷ்யூ பண்ற, இல்ல எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து கதிரை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு, எந்த தப்பும் பண்ணாம கதிர் வந்து தண்டனை அனுபவிக்கிறது மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜு வந்து கதிர் மேல ரொம்பவே கேர் பண்றாங்க. இது எல்லாம் கதிர் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே அந்த தாலி பிரிச்சு கோக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கதிர்ல இருந்து எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கடா நான் ரெடியாகி வந்துட்டேன், இன்னும் உங்க 3 பேரோட பொண்டாட்டிங்க வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் புடவை கட்டிட்டு இருக்காங்க, வருவாங்க வராம எங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல 2 பேரும் ஒருத்தர் மாத்தி இப்படி சப்போர்ட் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ராஜில இருந்து எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா புடவையெல்லாம் கட்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து ஸ்டிஃபெல்லாம் எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் வராங்க. அப்ப ராஜி வந்து கதிரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் ராஜியை புடவையில பார்த்து ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தூரத்துல இருந்து கோமதி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.